என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிமுக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். 3 முக்கியமான ரகசியங்களோடு இந்த அற்புதமான அதிகாலை ஜெபத்தை தொடர்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். உங்கள் கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீரெல்லாம் நிச்சயமாய் மாறக்கூடிய இந்த அற்புதமான அதிகாலை ஜெப நேரம் இது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் அற்புதமான ரகசியங்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, வேதத்திலே ரகசியம் என்று இருக்கிறதா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஆமென். நீதிமான்களிடத்தில் அவருக்கு வேண்டிய ரகசியங்கள் இருக்கிறது என்பதாய் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களை நாம் அறிந்திருந்தாலும், நம்மை போன்ற அநேக சகோதர சகோதரிகள் அறிந்திருந்தாலும் அவற்றை எடுத்து பயன்படுத்துவதிலே, அவற்றின் தாற்பயங்களை அறிந்து ஐயா அவை நிலைத்து விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து ஜெயம் கொள்ளுகிறதிலே, அந்த ரகசியமான அற்புதமான காரியங்களை அநேகர் தவறி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஐயா, நாம் எத்தனையோ முறை அறிந்திருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக காரியங்கள் நமக்கு ரகசியம் போல் இருக்கிறது. இன்று பாருங்கள், நம்முடைய கவலை, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் நிச்சயமாய் மாறச் செய்கிற ஒரு அற்புதமான அதிகாலை ஜெபம் இது. அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். 3 முக்கியமான அதிமுக்கியமான ரகசியங்கள். ஒருவேளை ஐயா இவைகள் எல்லாம் நாங்கள் பலமுறை கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும், இன்று இதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அற்புதமும் அழகுமாய் புரிந்து கொள்ளும்படியாய், அது போன்ற எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து, எல்லா பாடுகள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், உபத்திரவங்களிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், அன்பு தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அப்படியாய் விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஆமென். உங்கள் கவலை, கஷ்டம், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் துடைப்பது உறுதியான நிச்சயமான காரியம். நன்றாய் கவனியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் மாற்றி ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஏற்ற காலம் இதுவே. என்று இந்த அதிகாலை வேளையே ஏற்ற காலம். என் கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவுரை எழுதுகிற காலம். என் கவலைகள், கஷ்டங்கள், என் உபத்திரவங்கள், பாடுகளுக்கு இன்று ஒரு முடிவுரை, இன்று ஒரு கடைசி அத்தியாயம். இன்றோடு அது தீர்ந்து போகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஓங்கிய புயத்தை, பலத்த கரத்தை எனக்காக, என் பிள்ளைகளுக்காக அசைப்பார் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வீடுகளிலே, குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள், எத்தனை மகா உபத்திரவங்களாய் இருந்தாலும் சரி, இந்த ஃபார்முலா, இந்த திருமறை சட்டம், ஆமென், ஒரு நாளும் மாறாதது. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். இவை எல்லாவற்றையும் நீக்கி ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவது அவருடைய திட்டம். ஆமென். என்ன செய்யலாம்? முதலாவது, ஐயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, உங்கள் கவலைகளை எல்லாம் யாரிடமாவது, எவரிடமாவது கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் போதே தூங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளுக்குள்ளே சிரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே இவனுக்கு இது எல்லாம் வேண்டியதுதான் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அதை கேட்டு எந்த விதத்திலும் உங்களுக்காக ஜெபிக்காதவர்கள் இருக்கிறார்கள். இவர்களிடம் போய் சொல்லி உங்கள் நேரத்தை, வாழ்க்கையை, உங்கள் சூழ்நிலையை எல்லாம் வேஸ்ட் பண்ணுவதை விட, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதே, அந்த கண்மலையின் மீதே உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். மூன்றாவதாய், வருத்தப்பட்டு என்ன வருத்தங்கள் இருந்தாலும் சரி, ஐயா, குடும்பத்தில் எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடங்களிலே என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி, என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லா வருத்தப்பட்டு சுமக்கிற பாரங்களை எல்லாம் அவரிடத்தில்
கரத்திலே வைத்து விடும்படியாய் அவரே உங்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிற அந்த அன்பின் சத்தத்தை, ஹல்லேலூயா, அன்பு சகோதர சகோதரிகளை கேளுங்கள். அப்படியாய் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் உறுதியாய் சொல்ல முடியும், இந்த ஃபார்முலா, இந்த திருமறை சட்டம் ஒரு நாளும் மாறாதது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா இப்படியா எத்தனையோ முறை ஜெபித்து விட்டேன், அப்படி சொல்லாதிருங்கள். உங்களுக்கு விடிவு கிடைக்கும் வரை, ஜெயம் கிடைக்கும் வரை, உங்கள் அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும் வரை, உங்கள் கண்ணீரின் கதைகளுக்கு ஒரு முடிவுரை கட்டப்படும் வரை, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகள், தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருங்கள். நிச்சயமாய் இவைகள் எல்லாம் மாறிவிடும். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். 1 பேதுரு 5:6-7 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்ன செய்யலாம்? 1000 குழப்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள் இவையெல்லாம் எங்களுக்கு கவலையை, துக்கத்தை, கஷ்டத்தை, கண்ணீர் கடலிலே வீழ்ந்து விட்டது போல, கண்ணீர் கடலிலே வீழ்ந்து விட்டது போல கொடுமையான சூழ்நிலையில் வாழுகிறேன் என்கிறீர்களா? பாருங்கள், ஆகையால் ஏற்ற காலத்திலே இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே எப்படி அடங்கி இருப்பது? நன்றாய் கவனியுங்கள். வசனம் 7 சொல்லுகிறது, அவர் உங்களை, இந்த அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய நம்முடைய கர்த்தரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மகனை, மகளை, உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. போராட்டம் வரும், துன்பங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எத்தனை முறை நீங்கள் விழுந்திருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள், கடன்கள், கஷ்டங்கள், எத்தனை தோல்விகள், நஷ்டங்கள், அவமானங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் முதலாவது உறுதியாய் நம்புங்கள். உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரே உங்களை விசாரிப்பார். அவரே உங்களை விசாரித்து ஏற்ற காலத்திலே அவரே உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆமென். சிலர் வைப்பது போல வைத்துட்டு, ஜெப வேளையில வைப்பது போல் வைத்துவிட்டு, சொல்லுவது போல் சொல்லிவிட்டு போகும்போது மறுபடியும் அந்த கவலைகளை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். நன்றாய் கவனியுங்கள். என் பாரங்களை, கவலைகளை, கண்ணீர்களை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு போகும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளை, அதை அப்படியே மறுபடியும் எடுத்து தோளிலே போட்டுவிட்டு போய்விடுவார்கள். எப்படி சொல்லுகிறேன் என்றால், எல்லாம் ஜெபிச்சுட்டு போவாங்க. போகும்போது வழியில யாராவது பார்த்தா, எப்படி இருக்கிறீங்க, உங்க கணவன் எப்படி இருக்கிறாரு, உங்க பிள்ளை எப்படி இருக்கிறாங்க, நீ கேட்டா போதும், ஐயோ அந்த பிரச்சனை இன்னும் தீரவே இல்லை, என்ன செய்வது என்றே தெரியவில்லை, வாழ்றதை விட செத்துறலான்னு நினைக்கிறேன், இப்படி நடக்கூடி நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இப்படியாய் நாம் வைத்துவிட்ட அல்லது அவர் மீதே வைத்துவிட்ட நம்முடைய கவலைகளை எல்லாம் மறுபடியுமாய் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாய் அதற்காக அழுகிறோம், மறுபடியுமாய் அதற்காக ஓடுகிறோம், அங்கலாய்க்கிறோம், பயப்படுகிறோம், சந்தேகப்படுகிறோம், உபத்திரவத்திலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். ஆமென். ஐயா, கவலைப்படக்கூடாதா? அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். தேவனிடத்தில் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் வைத்து விட்டீர்கள். ஐயா, அன்றொரு நாள் அந்நாள் என்கிறதான அந்த அற்புதமான பெண்மணி அநேக நாள் உபத்திரவங்கள்
பாரங்களிலும் கண்ணீரிலும் கவலையிலும் இருந்த அந்த அம்மாள் ஒரு நாளே தேவ சமூகத்திலே வந்து புலம்புவலோடும் கண்ணீரோடும் கதறலோடும் தேவ சமூகத்திலே தன் கண்ணீர்களை எல்லாம் கவலைகளை எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டாள் என்று பார்க்கிறோம். அதோடு தீர்ந்து விடவில்லை. அன்று முதல் அந்நாள் துக்க முகமாய், அது முதல் அந்நாள் துக்க முகமாய் இருந்ததே இல்லை. எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். அப்படி இருந்தபடியினாலே தேவன் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமென். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். மறுபடியும் மறுபடியுமாய் பயப்படுகிறது, மறுபடியுமாய் அதையே பேசுகிறது, மறுபடியுமாய் தீமையாய், நெகட்டிவாய், எதிரிமறையாய், ஐயா அழிந்து விடுவோம், கெட்டு விடுவோம், தப்ப முடியாது, மாட்டிக்கொண்டோம் என்று பேசிக் கொண்டிருக்கிற எல்லாம் உங்கள் தேவ அனுக்கிரகத்தை தடுத்துவிடும். தேவன் உங்களுக்கு செய்ய நினைக்கிற நன்மைகளை தடுத்துவிடும். அது விரைவாய் அதிவிரைவாய் பிசாசை உங்கள் அருகாமையில் இழுத்துவிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தை நோக்கி அபயமிடுகிறதை விட்டு இந்த பிசாசை மகிமைப்படுத்துகிறது போல் ஆகிவிடும். அவன் உங்கள் அருகாமையில் வந்து விடுவான். அவன் வந்து சொல்லுவான், ஆமா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதா, இவ்வளவு வேதனைகளை எப்படி நீ தாங்கிக்கிட முடியும்? எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா? உன் பிள்ளைகளே, உன் கணவனே, உன் குடும்பமே, நீ நம்பி இருந்தவர்களே உன்னை கைவிட்டு விட்டார்களோ? ஆமா எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அதனாலதான் என்ன செய்யடியே எனக்கு தெரியல, செத்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. செத்துரு, அதுதான் ஒரே வழி. அவன் சொல்லுவான், நீ மரித்து போவது நல்லது. இதற்காக தான் காத்திருந்தேன். என் வேலையே திருடுகிறதும் கொல்லுகிறதும் அழிக்கிறதும் தானே, நீ மரித்து விடு என்பது போல் அநேகரிடம் பேசி இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். பிறகு சந்தோஷமாய் கடந்து செல்லுங்கள். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு சொல்லுங்கள், ஆண்டவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, God is my shepherd, I shall not want. Hallelujah. God is my shepherd. அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு என்னையா வேணும்? glory, I shall not want. glory. அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை தைரியமான, எத்தனை கனமான, தேவ கனத்தை கொண்டு வருகிற அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஆமென். நான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாலும் அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுவேன். நான் மாற்றிக்கொள்ளுவையா? எப்படி மாற்றிக்கொள்ளுவீங்க? கவலை எல்லாம் தூக்கி தூர போடுவையா? இனி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பிலிப்பியர் 4:6 இப்படியாய் இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹல்லேலூயா. என்னை ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொன்னவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். சொல்லுங்க ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் விசுவாசிக்கிறவர், என்னை இப்படியாய் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், எல்லா பிரச்சனைகள் குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கணவன் மற்றும் மனைவி திருமண வாழ்க்கையிலே என்னவென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகள், உங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி இருக்கிறீங்க, ஆமென், இந்த பிரச்சனைகள் இருக்கிறது ஐயா, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் ஜீவிதத்திலே என்ன பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படியாய் என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள், வெளிநாட்டுக்கு போகிற காரியங்களிலே இன்னும் மந்திர சூனிய பிரச்சனைகள், இன்னும் எங்கள் பிள்ளைகளுடைய படிப்புகள், பரீட்சைகள், என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி தாறுமாறாய் போகிறார்கள். நீதிமன்றத்திலே இருக்கிற வழக்குகள், குடும்பத்திலே இருக்கிற குழப்பங்கள், ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை, என் வாழ்க்கையிலே செழிப்பு இல்லை, ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இல்லை. அழகாய் எழுதியிருக்கிறீர்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் விரல்களினால் நீங்கள் எழுதும் பொழுதே உங்கள் இருதயங்களிலே அது
உருவாகும் முன்னே தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் இவைகளை எழுதின பிறகு, ஜெபித்த பிறகு, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். அப்ப என்னையா நடக்கும்? அப்பொழுது குளோரி, அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை மகிமையான வார்த்தைகள் பாருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் எவனாலும் யாராலும் எதுவாலும் கொடுக்க முடியாத, கொடுக்க கூடாத எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடம் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் அவருக்கு தெரிவிக்கும் பொழுது அவர் அதை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். மறந்து விடாதிருங்கள். அவரே அதை பொறுப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையிலே காரியங்கள் அந்த சமயத்திலே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நம்புங்கள், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரி, அப்பொழுது ஹல்லேலூயா, நீங்கள் நினைத்து பாராத நன்மைகள், நீங்கள் நினைத்து பார்த்திராத வகையிலே உங்கள் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் உடன் தானே அல்லது ஏற்ற சமயத்திலே உங்களுக்கு பதில் வரும். பதில் மாத்திரமல்ல, நீங்கள் ராஜரீக மேன்மைகளை அடைவீர்கள். கர்த்தரே உங்களுக்காய் உங்கள் பட்சமாய் தம்முடைய கரங்களை நீட்டி உங்களை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாய் ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த மூன்று முக்கிய ரகசியங்களையும் மீறி வேத திருமறை சட்டத்திலே அதை விட அற்புதமான காரியம் இந்த விடுதலைக்காக வேறொன்றும் இல்லை. ஆமென். இவைகள் முத்தாய் எழுதப்பட்ட வேதத்தில் காணப்படுகிற அற்புதமான ரகசியங்கள். இதை மறந்து விடாதிருங்கள். என்ன சூழ்நிலையாயிருந்தாலும் சரி, எத்தனை கொடுமைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, மத்தேயு 11:28 முதலே கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளைகளே, வருத்தப்பட்டு அவரே உங்களை அழைக்கிறார். இந்த இயேசுவே உங்களை அழைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யார் உங்களை ரட்சிக்க முடியுமோ, யார் உங்களை விடுவிக்க முடியுமோ, யார் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமும் செய்ய முடியுமோ, அந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் ஐயா, தாங்க முடியாத உபத்திரவங்கள், வருத்தங்கள், வேதனைகள், வியாதிகள், கடன்கள், கஷ்டங்கள் என்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பல வருஷமாய், பல காலமாய், நூற்றாண்டுகளாய் சுமப்பது போல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் இந்த மூன்று முக்கியமான ரகசியங்களை மறந்து விடாதிருங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் துதி எடுக்கும் பொழுது, நீங்கள் துதிக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமான எல்லா எதிரி கூட்டங்களும் சிதறி ஓடி போகும். மாற்றமே இல்லை. ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். யோசபாத்தோடு கடந்து சென்ற அந்த சிறிய கூட்டமாய் கடந்து சென்ற அந்த யுத்த வீரர்கள் எல்லாம் தங்களுக்கு விரோதமாய் வந்த மகா பெரிய சேனையாய் வந்த எதிரி கூட்டங்களுக்கு முன்பாக கர்த்தரை துதித்தார்கள். ஆமென். பிரச்சனைகளை பார்க்கவில்லை, உபத்திரவங்களை பார்க்கவில்லை, ஐயா என்ன நடக்கும் என்று பார்க்கவில்லை, எதிரி ராணுவங்களை கணக்கிடவில்லை, எதிரி ராணுவங்களை கண்டு அஞ்சவில்லை. பரலோக தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள், பரலோக தேவனை நம்பினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தது? அவர்கள் துதி செய்ய தொடங்கியதும் அங்கே கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கினார். ஆமென். அங்கே எதிரிகள் பாளையங்களிலே வெட்டு விழுந்தது.
ஹல்லேலூயா. அவர்கள் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்கும்படி கர்த்தரே செய்தார். எதனால் நடந்தது? இவர்கள் துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? சுற்றிலும் இருந்த எந்த காரியத்தை குறித்தும் இவர்கள் கவலைப்படவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்தானே உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அங்கும் இங்கும் அலைந்து திரியாதிருங்கள். ஐயா, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது, அவருடைய சமூகத்திலே வைத்து விடுங்கள். ஆமென். அப்பொழுது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார் என்று நம்புங்கள். அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் ஐயா, சிம்சோனை அந்த நாட்டிலே எல்லாரும் பயங்கரமாய் கட்டி அந்த மண்டபத்திலே, மகா பெரிய மண்டபத்திலே அவரை 2 தூண்களுக்கு மத்தியிலே கட்டி வைத்திருந்தார்கள். எந்த வகையிலும் தப்பித்து செல்லவே முடியாது. எந்த வகையிலும் அங்கிருந்து அவனை காப்பாற்றுவதற்கு யாரும் வர முடியாது. ஓ, அந்த கொடிதான சூழ்நிலையில் அவன் பாவத்திலே விழுந்து விட்ட போதிலும், அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் மகா தயமும் உள்ளவர் என்ற நம்பிக்கையோடு அந்த இளைஞன் பரலோக தேவனை நோக்கி கதறிய பொழுது, என் தெய்வமே, இந்த ஒரு விசை என்னை மன்னியும், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று கேட்ட பொழுது, ஹல்லேலூயா, அவன் நினைக்கல எப்படி இங்கே இருந்து தப்ப முடியும். காரியம் எல்லாம் முடிந்து விட்டது. இனி யாரும் என்னை பாதுகாக்க முடியாது. இனி எந்த வகையிலும் நாம் தப்பிச் செல்ல முடியாது. அங்கே இருந்து ஒரு ரகசியமாய், அங்கே இருந்து ஒரு அற்புதமும் அழகுமாய் ஒரு ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்தினாரே, அந்த ஆயுதம் அங்கே வேலை செய்தது. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். இவன் சுற்றி உள்ள காரியங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தரையே நோக்கி பார்த்ததை பரலோகம் கேட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒரு மகா பெரிய பலம் அங்கே இருந்த எல்லோரையும் ஒரு நொடி பொழுதிலே சங்கரிக்கும்படியாய், ஒரு பெரிய ரட்சிப்பு அங்கே உண்டாகும்படியாய், தன்னுடைய மரணத்திலும் ஒரு மகா பெரிய சாதனையை செய்து முடிக்க செய்தது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். ஆமென். ஓ, நம்புங்கள். அவரே உங்கள் மேய்ப்பராய், அவரே உங்கள் நல்ல போதகராய், அவரே உங்கள் நல்ல தலைவராய், நல்ல தெய்வமாய், நல்ல பிதாவாய், இரக்கங்களின் பிதாவாய் இருக்கிறவர் நிச்சயமாய் உங்களை எல்லா பிரச்சனைகள், கவலைகள், ஆபத்துகளிலும் இருந்து உங்களை பாதுகாத்து விடுவிப்பார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் என்ன சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து உள்ள காரியங்கள், ஆமென், உங்க குடும்ப விஷயங்கள், உங்களுக்கு இருக்கிற வழக்குகள், உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களிலே இருக்கிற பல்வேறு உபத்திரவங்கள், நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உங்கள் மீது கிரியை செய்கிற எல்லா மந்திர மாந்திரீக சூனிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். நீங்கள் விடுபட்டு பறக்கிற உல்லாச பறவைகளாய், அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு, ஆமென், மறுபடியுமாய் சொல்லுகிறேன், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் ஆனந்த களிப்புடன் பாடி மறுபடியுமாய் திரும்பி சீயோனுக்கு வருவீர்கள். ஆமென். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா கவலைகளும், கஷ்டங்களும், கண்ணீர்களும், எல்லா விதமான உபத்திரவங்களும், சோதனைகளும் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிவிடும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், சிந்தைகளையும், வாழ்க்கையையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் முழுமையாய் காத்துக்கொள்ளும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த திருமறை சட்டத்தை மறந்து விடாதிருங்கள். இந்த திருமறை சட்டம் நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, திருமணமான சகோதரிகளா இருந்தாலும் சரி, வியாபாரத்திலே, ஊழியத்திலே உங்களுக்கு எந்த வகையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கவலைகள், கஷ்டங்களை தரக்கூடிய, உங்களை கண்ணீர் கடலிலே ஆழ்த்தக்கூடிய எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற அற்புதமான சத்தியம் இது. நிச்சயமாய்
இந்த 3 காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. நிச்சயமாய் இந்த அற்புதமான அதிகாலை ஜெபத்திலே உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை காண்பீர்கள். இன்று தொடங்குங்கள் இந்த புதிய வாழ்க்கையை. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தெய்வமே, எல்லா விதமான கஷ்டங்கள், கவலைகள், எல்லா விதமான கண்ணீரின் உபத்திரவங்கள் பாதைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படியாய் நீர் கொடுக்கிற நல்ல விசேஷத்திற்காய், ஐயா, நீர் கொடுக்கிற நல்ல செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தெய்வமே, நீர் கொடுக்கிற நல்ல ரகசியமாய் என் தேவனாகி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என் தெய்வமே, இவர்கள் கவலைகளை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் மீதே வைத்து விடுகிறவர்களாய், ஐயா, உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று நீர் அழைக்கிற அன்பின் குரலொலியை கேட்டு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தங்கள் கவலைகளோடும் கண்ணீர்களோடும் இன்று இந்த அதிகாலை ஜெபத்திலே கிருபாசன தண்டையை நோக்கி வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் கரம் நீட்டும்படியாய், ஐயா, உம்முடைய பிள்ளைகளை நீர் அந்நாளை நினைத்தருளினது போல நினைத்தருளும்படியாய் என் தெய்வமே, யோசபாத்துக்கு முன்பாக மகா திரளான சேனைகளை கர்த்தரே சிதறடித்தது போல், எதிரி கூட்டங்களை எல்லாம் சிதறடித்தது போல், ஆமென், நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் அந்த சிம்சோனின் விண்ணப்பத்தை கேட்டு என் தேவனாகி கர்த்தர் இறங்கினது போலவே, ஐயா, இன்று சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மறந்துவிட்டு, ஆமென், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள், சவால்களை மறந்துவிட்டு வந்திருக்கிற, ஆமென், உம்மையே நம்பி வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தேவனாகி கர்த்தருடைய இரக்கம், மனதுருக்கம், தேவ கிருபை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, நீரே எங்களை விசுவாசிக்கிறவரானபடியினால் அப்பா, எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகள் பேர் பேராய் ஊர் ஊராய் எழுதியிருக்கிற எல்லா விதமான கமெண்ட் பாக்ஸ்ல எழுதியிருக்கிற எங்களோடு சொன்ன எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், எல்லா விதமான பாரங்கள், கஷ்டங்கள், ஓ, எல்லா விதமான பணச்சுமைகள், பொருளாதார சுமைகள், ஐயா, பணவரவு இல்லாதபடியினால், பண கஷ்டங்களினால், நிதி பற்றாக்குறையினால் அவதிப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆமென், ஆரோக்கியம் இல்லாமல், ஆமென், சரீர சுகத்தை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, வேலை வாய்ப்புக்காகவும் தொழிலுக்காகவும் புதிய வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற எண்ணிக்கையில், நம்பிக்கையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் என் தெய்வம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காமல், இவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உம்மையே நோக்கி பார்க்கிறபடியினால் இவர்கள் குடும்பங்களிலே, ஐயா, கணவனோ பிள்ளைகளோ யார் போதை பொருட்களிலே, மதுபானங்களிலே அடிமைப்பட்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் விடுவிக்கப்படும்படியாய் இன்றே ஒரு பரலோக அக்கினி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போதைகள் மற்றும் மதுபான பிரியர்களாய் இன்னும் பல்வேறு விபச்சார காரியங்களிலும் வேசித்தனங்களிலும் அகப்பட்டவர்கள், குடும்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்கள், ஆமென், குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா காரியங்களிலும் இருந்து, எல்லா திருமண தடைகள், ஐயா, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற கணவன் மனைவி பிரச்சனைகள், எல்லா விதமான தீங்கிலும் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளை விடுவிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, இவர்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ, ஆமென், என்ன தொழிலிலே ஈடுபட்டு எங்கே தோற்று துவண்டு போய் இருக்கிறார்களோ, ஆமென், என் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த தொழிலிலே, எந்த நஷ்டமும் கஷ்டத்திலே, எந்த கண்ணீரின் கடலிலே அகப்பட்டு
அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அங்கே இருந்து என் தெய்வம் அப்பா உம்முடைய பலத்த கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஆமென் ஐயா. உபத்திரவங்களில் அகப்பட்டவர்கள், சொந்த பிள்ளைகளால் வெறுக்கப்பட்டவர்கள், ஆமென். சொந்த பிள்ளைகளால் கவனிக்கப்படாதவர்கள், என் தெய்வமே கணவனால் கைவிடப்பட்டவர்கள், குடும்பத்தால் தூக்கி எறியப்பட்டவர்கள், குடும்பங்களிலே 1000 பிரச்சனைகளோடு வாழுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் அன்பு தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த பொல்லாத பிசாசு ஐயா இவர்களுடைய ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை, அழகை, ஆஸ்தியை, ஐஸ்வரியத்தை கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் வந்திருக்கிறானே. இந்த பொல்லாத சத்துரு இன்றே சங்கரிக்கப்படும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வைக்கப்பட்ட எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பு இல்லாத குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு, மனமாற்றம் ஐயா மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. படிக்கிற பிள்ளைகளை ஆமென் பரலோக ஞானத்தினால் நிரப்புவீராக. பரீட்சை காலங்களிலே யாருக்கும் எவருக்கும் இல்லாத தானியேலின் ஞானம், யோசேப்பின் ஞானம், ஐயா யாவருக்கும் கொடுக்கப்படாத சாலமோனின் நேரம் போன்ற விலையேற பெற்ற ஞானத்தின் ஆவியினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. நன்றி செலுத்துகிறோம். வெளிநாடு மற்றும் நல்ல வேலைகளுக்காய், வெளிநாட்டிலே PR மற்றும் அனுமதிகளுக்காய், உயர்வுகளுக்காய், பதவி உயர்வுகளுக்காய் காத்திருக்கிற எவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன், என் தெய்வமே ஐயா நீர் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறபடியினால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் நாங்கள் இனி ஆமென் ஆண்டவரே நாங்களே எங்கள் பாரங்களை வருத்தப்பட்டு சுமந்து அலைந்து திரிந்து விடாதபடி ஆமென் ஐயா தொலைந்து போனவர்களாய், தொலைந்து போன ஆட்டுக்குட்டியாய், தவறி போன இளைய குமாரனாய், தூரம் போன கெட்ட குமாரனை போல நாங்கள் அலைந்து திரிந்து விடாதபடி ஓ லார்ட் நாங்கள் மனம் திரும்பி நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று புத்தி தெளிந்த பொழுது அந்த இளைஞன் சொன்னது போலவே என் தெய்வமே எங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகளில் இருந்து நாங்கள் இன்று எழுந்து ஓ க்ளோரி நாங்கள் அங்கே இருந்து எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். ஓ அப்படியாய் ஒரு மனம் திரும்புதல், அப்படியாய் ஒரு மாற்றம். இந்த குழப்பங்கள், எல்லா விதமான கஷ்டங்கள், வேதனைகள், எல்லா கண்ணீர் கதைகளிலும் இருந்து ஆமென் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து நாங்கள் திரும்பி ஆமென் ஆனந்த களிப்புடன் பாடி இந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்து ஆமென் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்கள் பலன் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எழுந்து தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும்படியாய் ஆமென் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி இருக்கிற ஒவ்வொரு கோரிக்கைகளையும் பெயர் பெயராய் என் தேவனாகி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஆமென் ஐயா நீரே எங்களை விசாரிக்கிறவர், எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை ஆமென் ஓ லார்ட் எங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளின் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பேர் பேராய் விசாரிக்கிறவராய் இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா எங்களை நீர் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிற, எங்களை விசாரிக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறபடியினால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று ஒரு மாற்றம் தொடங்கட்டும், இன்று ஒரு நல்ல செய்திகள் வரட்டும், நீதிமன்ற வழக்குகளிலே நல்ல திருப்புமுனை வரட்டும், போதை பொருட்களிலும் மதுபானங்களிலும் கேம்ஸ் என்றும் செல்களிலும் அடிமைத்தனங்களிலும் அகப்பட்டிருக்கிற அல்லது தாறுமாறாய் வேசித்தனங்களிலும் விபச்சாரங்களிலும் சென்று கொண்டிருக்கிறவர்கள் திரும்பி வரும்படியாய் இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கபரா சந்துரு கபரா தரா ஏதிரி மாரா சுந்துரு துருபாரா இரி கபோ சந்தரபதரபோ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாச கண்களோடு பார்க்கிறோம். ஐயா போதை பொருளிலே அகப்பட்ட
பிள்ளைகள், மதுபானங்களிலே அகப்பட்டவர்கள், ஆமென், மதுபானங்களிலும் போதை வஸ்துகளிலும் அடிமையானவர்கள், விபச்சார பேசித்தனத்தினால் குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவர்கள், தொலைந்து போன பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் திரும்பி வருகிறதை காண்கிறோம். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகள் திரும்பி வருகிறார்கள். எங்கள் கணவன்மார் திரும்பி வருகிறார்கள், எங்கள் வீட்டார் திரும்பி வருகிறார்கள். குடும்ப ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து ஒரு செழிப்பும் சந்தோஷமும் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வருகிறது. எங்கள் விசுவாச கண்களினால் காண்கிறோம். கடனும் கஷ்டமும், எல்லாம் மந்திர சூனிய மாந்திரிகங்களில் அகப்பட்ட பிள்ளைகளுக்கு எங்கே எங்கே தகடுகள் வைக்கப்பட்டதோ, எங்கே எங்கே தவறான காரியங்களை எழுதி வைத்தார்களோ, எங்கே எங்கே இவர்களுக்கு விரோதமாய் சூனியங்கள் செய்யப்பட்டதோ, குளோரி ஷரபா ரபரா சந்துருபதரா சம்பக்கரதரபோ துருபாரா சந்தரபோ, அங்கே எல்லாம் இருந்து இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு விடுதலை. ஆமென். இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு விடுதலை வரும்படியாய், ஒரு விடுதலையின் செய்தியை, ஆமென், ஒரு செழிப்பின் ஆசீர்வாதத்தின் செய்தியை கேட்கும்படியாய் இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், என் தெய்வமே, வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் இருக்கிறவர்கள், தொழிலிலே சரியான வருமானம் இல்லாமல், வேலையிலே சரியான படிப்பிற்கேற்ற வருமானம், வேலைக்கு ஏற்ற கூலி இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, வெளிநாட்டு வேலைகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மாற்றங்கள் உண்டாகும்படியாய் குடும்பங்களிலே பெரிய பண செழிப்பும், சௌக்கியமும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜாப் ஆர்டர்ஸ், நல்ல கான்ட்ராக்டுகள், நல்ல நாடுகளிலே இருந்து விசாக்கள், ஐயா, நல்ல நாடுகளுக்கு செல்லுகிற வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், தடைபட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் இன்று இன்று இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சரபா ஷதுருபதரா சந்தரபதரா ஷக்கரபதுருபதரா எரிபாரா சந்துருதுருபா கபா சந்தரபோ. பரிசுத்த ஆவியானவர், ஆமென், ஐயா, உங்க பிரசன்னம், உங்க கிருபை, உங்க தயவு பிள்ளைகளை பெரியவனாய் மாற்றட்டும், பெரியவளாய் மாற்றட்டும். கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா சகல ஆசீர்வாதங்களும் வந்து சேரும்படியாய் பொல்லாத சத்துரு எந்த விதத்திலும் இந்த பிள்ளைகளை எந்த விதத்திலும் நொந்து போய் பயத்திலும், ஆமென், குழப்பங்களிலும் அவ்விசுவாசத்திலும் அகப்படுத்தாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிற உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். அந்நாளை போல என் தெய்வமே, நாங்களும் எங்கள் சகோதரிகளுமாய் உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் விண்ணப்பித்த எல்லா விண்ணப்பங்களும், ஆமென், தேவ சமூகத்திலே தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் எல்லா புத்திகளுக்கும் மேலாய் எங்களை பற்றி எங்களை விசாரிக்கிறவர்கள் போல் விசாரித்து, ஐயா, எங்களுக்கு சதி செய்ய, சூரியம் செய்ய நினைத்தவர்களுக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் எல்லாருடைய புத்திகளுக்கும் மேலாய் தேவ சமாதானத்தை இப்பொழுதே இன்றே இந்த அதிகாலையிலே கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல சமாதானம் என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த 3 முக்கியமான ரகசியங்களோடு, நல்ல திருமறை சட்டங்களோடு ஜெபிக்கிற, ஆமென், திருமறையின் வழிமுறைகளோடு ஜெபிக்கிற பிள்ளைகளின் இருதயங்களை, சிந்தைகளை, ஆவி ஆத்துமாவை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே முழுமையாய் காத்துக்கொள்ளும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு அதோடு மறந்து விடுவதில்லை. ஒருவேளை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள், ஒரு காரியத்தை, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் பாவத்தை மன்னியும், ஐயோ, நாம் குப்பை, நாம் பாவி, நாம் அப்படி இப்படின்னு எல்லாம் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்ன உள்ள பாவத்தையும் மறுபடி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமே.
அன்பு தேவ பிள்ளைகளே, அதை மறந்து விடுங்கள், மறந்து விடுங்கள். அவை மன்னித்து கர்த்தர் மறந்து விட்டேன் என்று சொல்லுகிறாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை எரிந்து விட்டேன், மறந்து மன்னித்து மறந்து விட்டேன் சொல்றாரு. அது போலவே அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஒப்படைத்தவைகளை நீங்கள் மறந்து விடுங்கள். அவர் பார்த்துக் கொள்ளுவார். என் தேவன், என் கர்த்தர், என் பிதா எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். நம்புங்கள். நீங்கள் நம்பினபடியே காரியங்கள் நடக்கும். ஆமென். நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகும். உங்கள் விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் வீட்டிலே, குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, ஊழியங்களிலே, தொழில்களிலே, வேலைகளிலே எல்லாவற்றிலும் நன்மையான மாற்றத்தை, மறுமலர்ச்சியை, வெற்றியை காண்பீர்கள். ஆமென். தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. தொடர்ந்து அதை ஸ்கிரீன்ல பாப்பீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, விடுபட்டவர்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் நாளை வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அன்பு சகோதர சகோதரிகள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் போடாம போகாதுங்க. ஆமென். உங்க விரலை எடுத்து, உங்க அற்புதமும் அழகுமான விரல் எடுத்து நிச்சயமாய் அந்த செய்தியை கேட்ட உடனே லைக் போடுங்க. ஹல்லேலூயா. கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். பிரியமானவளே, பிரியமானவளே, பிரியமானவனே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா.